அப்பா என்னடா ஆச்சு? நானும் அவளை சிட்டி பூரா தேடி பார்த்துட்டேன்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? அப்ப போலீஸ்ல கிளிஸ்ல சொல்லிட்டாலாம் பெரிய வம்பாயிடும்பா. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அந்த ஊமச்சிக்கு தைரியம் பத்தாது. பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி போயிருப்பான். சனியும் தொலைஞ்சது விடா. இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். என்னடா யோசிக்கிற? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். அந்த ஊம பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்ன ஒரு லட்சாதிபதி ஆக்கலான்னு நினைச்சேன். அந்த விஷயத்தில் தாண்டா நான் ஏமாந்து போயிட்டேன். டேய், என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள இதை விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்ன ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி கேட்டுறேன். என்ன? நீங்க எது சொன்னாலும் சரிப்பா. அக்கா கூட அந்த நேரம் பார்த்து சுரேஷ் ஒண்ணு கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. படிக்கட்டு பக்கம் என்னவோ சத்தம் கேட்டிருக்கு. ஏதோ போன உருட்டுதுன்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் பாத்திருந்தா அன்னைக்கு அவனை கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். இந்திரா, நான் ஊருக்கு புறப்படுறேன். கிரிசா, நான் வரேன். எங்கக்கா குழந்தைகளோட புறப்பட்ட? எப்ப அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஏன் சாதி சனத்தோடய போய் சேர்ந்துடுறேன். நீங்களே வேலைக்கு போயிருவீங்க. நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன்னு வெயி, இதான் சாக்குன்னு அந்த பொண்ணு அடிச்சு பழிச்ச மாதிரி என்னை அடிச்சு பழிச்சிருவாங்க அந்த பாவிங்க. என் வீட்டுக்காரா இருக்கானே, அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்தா போதும், என்ன பதிக்கிறதுக்கு அந்த ஆளே குழிய வெட்டிடும். நான் இருக்க மாட்டேன். வரநாத்தா இல்லக்கா, தப்பு செஞ்சவங்களே இங்க தைரியமா இருக்கும்போது நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? நீங்க வெளியில போயிட்டா நம்ம சைடு வீக் ஆயிடும். பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மொத்த பேரும் உள்ள தள்ளி பெண்ட் நிமித்திடுவா. அப்படி கூட செய்யலாமா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல கிளவி பேரையும் சேர்த்து விட்டுருங்க. போலீஸ்காரன் உள்ள தள்ளி நல்லா மொத்துன்னு மொத்தட்டும். இல்லக்கா, இதே வெளியாளா இருந்தா எது வேணாலும் செஞ்சிடலாம். நாம இந்த வீட்டு மருமக, நாம இங்க இருந்துகிட்டே போராடணுமே ஒழிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ வீட்டு விட்டு போறதோ தப்புக்கா. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்ன அத்தனை பேருக்கு மத்தியில அடிச்சு வெளியில தள்ளினாரு, அப்பவே போயிருக்கணும். ஏன் போகல? நம்மால இந்த குடும்பத்துக்கு மரியாதை வந்துச்சுன்னு இருக்கணுமே ஒழிய மானம் போச்சுன்னு இருக்க கூடாது. இப்ப கூட ஒண்ணா இல்ல, நாம நினைச்சா அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும். அது எப்படி என்ன முடியும்? நாம போட்டச்சிங்க, நம்ம வீட்டுக்காரங்களாவது நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம். நீங்க மட்டும் ஊன் சொல்லுங்க. எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம். இத பாரு கண்ணே, அந்த பொண்ணுக்காக என்ற உசிரையும் கொடுக்க நான் தயாரு. இது சத்தியம். நீ என்னடி சொல்ற ஐயர?